இந்த கேக் ஆர்டர் பண்ணியிருக்க கஸ்டமரை வந்து என்னோட கஸ்டமர் சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணது வந்து முதல்ல கார் தீமில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு எனக்கு தீம்லாம் பார்க்க தெரியல, கார் தீம்லாம் வேணாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படினாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஓகே ஃப்ளேவர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது ஃப்ளேவருமே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் நல்ல பெஸ்ட் ஃப்ளேவர் நீங்களே பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. நான் வந்து 2 ஸ்டெப் கேக்காக பிளான் பண்ணியிருந்தேன். பாட்டமில் இருக்கிறது வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக், டாப்பில் இருக்கிறது வந்து ப்ளூபெரி. இது கூட வந்து 70 எக்லெஸ் கப் கேக்ஸும் ஒரு 150 சாக்கோ சிப் குக்கீஸும் அப்புறம் ஒரு 50 மினி ப்ரௌனி பைட்ஸும் ஒரு 4 ப்ரௌனி ஸ்லாபும் சேர்த்தே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் மார்னிங் வந்த உடனே சாக்கோ சிப் குக்கீஸ்க்கான டோ வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். டேடியும் ரோஜா வந்து பேட்சாக வந்து ஒரு ப்ராப்பர் ஷேப் பண்ணி ட்ரேல அடுக்கி அதை பேக் பண்ணியும் எடுத்துக்கிட்டாங்க. ஈவினிங் போல் ஒரு 70 எக்லெஸ் கப் கேக் வந்து பேட்டர்லாம் ரெடி பண்ணி நம்ம கப்பில் ஆட் பண்ணலான்னு போகும்போது மேம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட் 2 பேர் வந்துட்டாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நாங்களும் பண்ணுறோம், எங்களுக்கு ஏதாவது ஒர்க் கொடுங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக இதில் ஒருத்தவங்க வந்து திருப்பூர், இன்னொருத்தவங்க வந்து சிங்கப்பூர் நம்ம கிளாஸ்க்காக வேண்டி நம்ம கூடவே தங்கி படிக்கிறாங்க. சரி வாங்க மேம், நான் பேட்டர் ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் வந்து இந்த கப் கேக் மட்டும் நீட்டாக ஃபில் பண்ணி பேக் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் அவங்க பேட்டர்லாம் நீட்டாக கரெக்டான மெஷர்மெண்ட் படி ஒரு கப்லையும் ஆட் பண்ணி அதை பேக் பண்ணி முடிச்சுக்கிட்டாங்க. சைட் பை சைடு வந்து ப்ரௌனியோட ஸ்லாப் ரெடி பண்ணுறதுக்காக பேட்டர்லாம் நீட்டாக ரெடி பண்ணி அதையும் டின்ல ஊற்றி பேக் பண்ணி எடுத்தாச்சு. கஸ்டமர் கேட்ட மாதிரி 4 ப்ரௌனி ஸ்லாப் வந்து ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு மினி ப்ரௌனிக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரௌனி ரெடி பண்ணியிருக்கேன். இது எனக்கு பத்தலை, இது போக நான் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம ஸ்லாப் ரெடி பண்ணது போக கார்னர்ஸ் எல்லாம் எடுத்து திருப்பியும் அந்த மினி பைட்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் பேக் பண்ண வேண்டியதுதான். பேக்கிங் வந்து ஒரு 50 கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணணும். ஒரு பாக்ஸ்குள்ளேயும் 2 குக்கீஸும் ஒரு மினி ப்ரௌனி பைட்ஸும் வைக்கணும். அப்புறம் கேக்கும் இது கடையில நீட்டாவே ரெடி ஆயிருச்சு. அது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி கஸ்டமருக்கும் பிக்சர் அமைச்சிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா ஆர்டர் பண்ண இந்த மேடம் வந்து என்னோட ஆறுயிர் தோழி. குன்றத்தூர்ல இருந்து கொளத்தூர் வரைக்கும் நமக்கு ஆர்டர் பண்ணா என்கிட்ட தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி குன்றத்தூர்ல இருந்து கொளத்தூர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் எல்லாம் பார்க்காம டைரக்ட் பிக்கப்பும் பண்ணியிருந்தாங்க. என்னால தான் வந்து டைரக்டா போய் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். கேக் செலிப்ரேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோஸ், போட்டோஸ், தென் ஃபீட்பேக்லாம் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இவ்வளோ ஐட்டம்ஸ்ல குக்கீஸா, ப்ரௌனிஸா, இல்லை கப் கேக்கா, இல்லை மெயின் கேக்கா, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.